வேதிகா ரிப்போர்ட் சூடாக இணைந்திருக்கிறோம். இன்றும் மிக முக்கியமான விடயத்தோடு வந்திருக்கிறோம். எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகிறவர்கள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான காணொளிகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். தமிழர் பகுதிகளை தற்பொழுது முஸ்லிம் குடியேற்றங்களால் ஆக்கிரமிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இது தொடர்பாக தற்பொழுது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அண்மையில் ஐபிசி தளத்தில் இந்த முஸ்லிம் குடியேற்றங்களின் ஆக்கிரமிப்பு தொடர்பாக எழுதப்பட்ட கட்டுரை தொடர்பாகத்தான் இதில் கலந்தாலோசிக்க இருக்கிறோம். நில ஆக்கிரமிப்பு குறித்த குற்றச்சாட்டுகள் பொதுவாக இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை போன்ற பகுதிகளில் தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்களுக்கிடையே நில உரிமை தொடர்பான பதற்றங்களை வெளிப்படுத்தி வருகின்றன. அண்மை காலமாக இந்த கிழக்கு மாகாணம், குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மற்றும் முஸ்லிம்கள் அதிகளவாக பிறந்து வாழ்கிறார்கள். இவர்களுக்கிடையில் பல வருடங்களாக, பல தசாப்தங்களாக இந்த நில ஆக்கிரமிப்பு தொடர்பான முரண்பாடுகள் நிலவி வருகின்றன. இவர்களுக்கிடையே ஒரு சுமூகமான உறவு இதுவரை இல்லை. தற்பொழுதும் தமிழர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள் தங்களுடைய பகுதிகளை தங்களுடைய குடியேற்றங்களால் ஆக்கிரமிக்கிறார்கள் என்று சொல்லி. இங்கு செழிப்பான பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் சமூக அமைப்புகள் நிலைத்து வருகின்றன. ஆனால் சமீப காலங்களில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நடவடிக்கைகள் கிராமங்களின் சமூக அமைப்பை மாற்றும் முயற்சிகளாக காணப்படுகின்றது. குறிப்பாக இஸ்லாமிய குடியேற்ற திட்டங்கள் தமிழ் கிராமங்களுக்குள் ஊடுருவும் நிலையை அடைந்திருப்பதாக பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. இஸ்லாமிய குடியேற்றங்களை விரைவாக முன்னெடுக்கும் சில திட்டங்கள் அரசியல் ஆதரவை பெற்று செயல்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. ஒவ்வொரு ஆட்சி மாற்றத்தின் போதும் சார்பானவர்கள் ஆட்சிக்கு வரும்போது அவர்களை வைத்து இந்த தமிழர்களுடைய பகுதிகளை முஸ்லிம்கள் ஆக்கிரமிக்கும் செயற்பாடுகளை அண்மை காலமாக செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது மக்கள் தொகை சீரமைப்பை நோக்கமாக கொண்ட ஒரு மறைமுக அரசியல் திட்டமாக இருக்கலாம் என்பதற்கான சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன. தமிழ் மக்கள் பல ஆண்டுகளாக அடையாளம் மற்றும் உரிமைகளுக்காக போராடி வருகின்றனர். ஆனால் இஸ்லாமிய குடியேற்றங்கள் மேற்கொள்ளப்படும் பல பகுதிகளில் அரசு நிலங்கள் மற்றும் வனத்துறை பகுதிகள் புலப்படுத்தப்பட்டு தனிநபர் உரிமைகள் வழங்கப்படும் செயற்பாடுகள் காணப்படுகின்றன. இது உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரத்தையும் சமூக கட்டமைப்பையும் பாதிக்கக்கூடிய ஒன்றாக தற்போது மாறியிருக்கிறது. இந்த வகையான திட்டங்கள் தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்களிடையே சமூக பதற்றங்களை உருவாக்கக்கூடிய சூழலை உருவாக்கி வருகின்றன. ஒற்றுமையை வளர்க்க வேண்டிய நேரத்தில் வெவ்வேறு மத சமூகங்களை ஒட்டுமொத்தமாக நடத்தாமல் தனித்தனியாக நிர்வாக மற்றும் அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்துவது பிளவுகளை அதிகரித்து வருகின்றது. இந்த நிலையில் மட்டக்களப்பு ஐயன்கேணி மணியபுரம் நாகபூசணி அம்மன் கோயில் மற்றும் ஐயன்கேணி நாகதம்பிரான் ஆலயம் ஆகிய 2 கோயில்களுக்கு அருகில் சுமார் 50 மீட்டர் தூரத்தில் முஸ்லிம்களின் புதிய கிராமங்கள் அமைய பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அரபு நாடுகளில் நிதி உதவியில் பெருந்தொகை நிதி கொடுத்து காணிகளை கொள்வனவு செய்து இஸ்லாமிய மதத்தை தழுவிக்கொள்ளும் குடும்பங்களுக்கு வீட்டு திட்டங்கள் அமைத்துக் கொடுக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் 10 வருடங்களில் மேலும் பல தமிழ் கிராமங்களுக்குள் ஊடுருவும் நோக்குடன் இஸ்லாமிய குடியேற்ற திட்டங்களை உருவாக்க முயற்சி செய்து வரும் நிலையில் அதனை தடுக்கும் வகையில் தற்போது இருப்பது இந்த 2 கோயில்கள் மாத்திரமே. இந்த கோயில்களை அபிவிருத்தி செய்து மிகப்பெரிய சிலைகள், வளைவு கோபுரங்கள் அமைக்கப்படும் பட்சத்தில் தான் இஸ்லாமிய குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த முடியும். இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள எல்லை கிராமங்களில் இருக்கும் ஆலயங்களை புலம்பெயர் உறவுகள் பொறுப்பேற்று அதனை அபிவிருத்தி செய்யும் போது நமது பாரம்பரிய தமிழ் கிராமங்களை இஸ்லாமிய ஆக்கிரமிப்பில் இருந்து பாதுகாக்க முடியும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மக்கள் சமூகத்தின் வாழ்வு உரிமையை மதிக்க வேண்டும் என்பதற்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் தமிழ் கிராமங்களுக்குள் திட்டமிட்டு நடக்கும் குடியேற்ற நடவடிக்கைகள் ஒரு சமூக மாற்றத்தை நோக்கி திட்டமிடப்பட்ட முயற்சியாகவே தெரிகிறது. இது தொடர்பான அரசியல் மற்றும் சமூக விளைவுகளை ஆராய்ந்து சமநிலை மற்றும் நீதி அடிப்படையில் அணுகும் வகையான தீர்வுகள் தற்பொழுது தேவைப்படுகிறது. கிழக்கு மாகாணத்தில் தொடர்ந்து தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கு நில ஆக்கிரமிப்பு தொடர்பாக பல்வேறு முரண்பாடுகள் அண்மை காலமாக இடம்பெற்று வருகிறது. அரசியல் தலைவர்களோடு இருக்கும் செல்வாக்கை கொண்டு இந்த தமிழ் மக்களின் காணிகளை திட்டமிட்டு அபகரிக்கும் முயற்சிகளில் ஒரு சிலர் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆகவே இதனை தடுக்கும் முகமாக புலம்பெயர் உறவுகள் இவ்வாறான ஆலயங்களை புனர்நிர்மாணம் செய்து அதனை பராமரிக்கும் போது இவ்வாறான அந்த திட்டமிட்ட குடியேற்றங்களை தடுக்கலாம் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள்.